ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்டு மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே ஒரு வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் 34ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. இயேசு தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் வெள்ளாடுகளாக செம்பிளை ஆடுகளாக 2 ஆடுகளாக பிரிப்பதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிங்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடலாம் என்பது அது ஸ்தோத்திரம், அது காணல் நீராக அது காணப்படும். பிரியமானவர்களே, எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. யார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. நீங்கள் ரோமருக்கு எழுதின ஸ்தோத்திர நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 22வது வசனம் இப்படியா சொல்லுது. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமை ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இந்த வசனத்தின்படி யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்குள்ளே கடந்து போக முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் பரிசுத்தமானது, மாசில்லாதது, சோத்திர விலையேற பெற்றது, விலை மதிக்க முடியாதது. அது பரிசுத்தமான இரத்தம். அதனால் அந்த இரத்தத்தினால் எந்த ஜனம் கழுவப்படுகிறார்களோ, ஆட்டு இரத்தமோ மனுஷ இரத்தமோ மிருக இரத்தமோ மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கப்படாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது யோவான் எழுதின ஸ்தோத்திரம் சுவிசேஷ புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 5வது வசனம் இப்படியே சொல்கிறது. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படியானால் 2வது ஜலத்தினாலும் ஆவினாலும் சோத்திரம் பிறந்தவர்கள் மாத்திரமே. ஜலத்தினால் என்று சொன்னால் ஞானசனத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. ஆவியினால் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெற்றவர்கள். அந்த பரிசுத்த ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறந்தவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்குள் என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்திலே சோத்திரம் 24வது வசனம் சொல்லுது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனால் தேவன் அவனை எடுத்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஜனங்கள், தேவனோடு கூட உறவாடி ஜீவிக்கிற ஜனங்கள், தேவனோடு உறவாடும் போது தேவனோடு ஜீவிக்கும் போது அநேக சஞ்சலங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வரக்கூடும். ஆனாலும் சோதரன் நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கும்போது தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இப்படியாக சோதரம் மற்றவர்கள் யாரும் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. மார்கழி மாதம் பிறந்தா நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவேன், இதெல்லாம் சோத்திரம் கட்டுக்கதைகள், இதெல்லாம் நம்பாதீர்கள். ஆக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு இந்த 3 காரியங்கள் இருந்தால் மாத்திரமே தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். வருகைக்கான எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. சீக்கிரத்தில் மனம் திரும்புங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, ரட்சிக்கப்படுங்க, மனம் மாறுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். யார் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி 3 காரியங்களை தியானிக்க உதவி செஞ்சீங்க. நன்றி. இதை கேட்குற ஜனங்கள் ரட்சிக்கும்படி உதவி செய்யும்.
காத்துக்கொள்ள வழி நடத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியம் செய்யும். துதி கன மகிமை எல்லாம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் bless யூ. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.